மச்சானா ஒளிவெளிக்கு கண்ணிலாது நம்மையா உற்று நோக்கி பார்க்க முடியல. நெத்தில பார்த்தா பட்டை, நெத்தில பார்த்தா பட்டை பட்டை. அதாவது சிவபெருமான் பக்தர் மாதிரி தெரிகிறது. பத்தரா பக்தர் பக்தர் பக்தி உடையவர். சிவன் அடியார்கள் அப்படி சொல்றா. அப்படி தெரிகிறது. பத்தர கழுத்துல கொட்டை, ருத்ராஜ கொட்டை ஆகட்டும். நெத்தில பட்டை, அதை பார்த்தா சிவன் அடியார் போல் தெரிகிறது. சரி போகட்டும். டேய் இருபாயில சரி. கழுத்துல மேல போடல சட்டை, கழுத்துல கொட்டை. டேய் அவருக்கு 56,000 அங்கே கொஞ்சம் கலிங்க முருக குண்டலம் மரணம் வச்ச மேடம் அவருக்கு பெற்றவர் அட்டி போற வட்டி காஷ்மீர கட்ட குருவில பாப்போம். கோஜல சாரவ கோடன கட்ட கொல்ல நேபாள நடும். நேபாள சிங்கர சதிய சாரவ உத்தரப்பிரதேசம். மலையாள காம்போத நாட்டால பாஞ்ச பால பாஞ்சாலம். பாஞ்சாலம். ஏங்க வச்ச நாடு. அதான் இருக்கிறது. நீவளம் தேவளம் புலிவளம் சகலவளம் ஒரிகமே வச்ச நாடு. மத்ரதேசம். மந்திரதேசம் அப்படி மத்ரதேசத்தை சத்தியமந்த சுபதர்க்கம் வந்து தர்மமந்த சைதார கருத்து தாங்கி ஆக நாமமலை ஆட்சி செய்யப்பட்ட மன்னன் மத்ரபூபதி. மந்திரதேசம் மந்திரபூபதி. அப்படி மத்ரபூபதிக்கு அவர் நாங்களா இரண்டு விளையும். பெண்ணுக்கு பெண்ணாகும் ஆகாய பூமி போல் பலக்கண் இலக்கண் போல. அவ என்னுடைய பெயரோ சல்யபிரபு. அங்கையோ மத்ராதேவி. சல்யபிரபு மத்ராதேவி. ஊர் என்ன? மத்ரதேசம். தந்தை பெயர் மத்ரபூபதி. தங்கை பெயர் மத்ராதேவி. என்னுடைய பெயர் சல்யபிரபு. சல்யபிரபு. உங்க பேர் மட்டும் சல்யபிரபு வச்சாங்க. சல்யபிரபு ரோல் கான்ட்ராக்ட் பண்ணதா? ஏய் அப்படி இருந்த பையன் இருந்தாலும் அதான் இருக்கிறாரு. சல்யபிரபுக்கு அவர் இருக்கிறாரா? செத்து பெறாத பிள்ளை. அது நாம பெத்து பெறாத பிள்ளை. ஒண்ணு பெறாத இருக்கலாம். ஆமா. ஒண்ணு பெத்திருக்கலாம். அது என்ன ரெண்டையும் சொல்றீங்க? அதுதான் தத்து எடுக்கிறோம் இல்ல? ஆமா அதுதான். ஓ தத்து எடுத்தாங்களா? வளர்ப்பு பிள்ளை. வளர்ப்பு பிள்ளை. காரணம் அதான் இருக்க முடியல. ரிஷிகளோ 48 கோடி ரிஷிகள். அப்படி 48 ரிஷிகள் அதாக தபத்தை செய்த காலத்தில் அவர் தபத்தை கெடுக்க முடியாத வீதியை வெளிப்பட்டது. அவர் அமர்ந்தது வனத்திலே சன்னி புலியில் அமர்ந்து அருளாகிய தபத்தை செய்தார். அப்படி தபத்தை செய்த காலத்தில் வீதியை வெளிப்பட்ட உடனே சன்னி புலியில பூஜா முகாதாதி விசுவாக தோற்றமானி. அப்படி தோற்றமாக்கி மட்டுமல்லாது அதுதான் மாசுனம் என்று சொல்லுடைய பறவை. மாசுனம் என்றால் குற்றமற்றது. அதான் இருக்க முடியாது. சுபத்தை அனுபவிப்பது, அசுபத்தை பாராதது. அதாவது நல்லதை மட்டுமே காதல கேட்பது. உயிர் நீத்தால் உயிரோட மயில் நீத்தால் உயிரை விடுவது எது? மான். அது போறது அது இருக்க முடியாது. மாசுன பறவையாகப்பட்டது. கேட்குமா யானால் உயிரை விடும். அந்த மாசுனம் பறவை. ஆமா பார்த்தது ஏறியாது இப்ப சிறுவா எப்படி இருந்தா போயிடும். காப்பாற்ற வேண்டும். அப்படி எடுத்து சென்றது. அப்படி எடுத்து சென்ற வேலையிலே அதற்கு விட மத்ரபூபதி வேட்டைக்கு வந்தார். பிள்ளையில வேக்குலத்தோடு வேட்டை கண்ட காலத்திலே அவருக்கு ஒப்படைத்தது. அப்படி ஒப்படைத்த உடனே அதற்கு விட நேரே ஆகாயவாணி பார்த்தது ஏறியாது. சல்யபிரபு என்று வேறுபட்டு அப்படி அவர் இருக்கிறது. என் தங்கையாகப்பட்ட மத்ராதேவி. அதற்கு விட 56 தேசத்திற்கு தலைநகரம் அத்தி நகரம். மூவேந்தர்களை நடுவோர். அதை நடுவர்
பாண்டு மகாராஜன் கொடுத்தோம். அப்படி கொடுத்த காலத்துல பாண்டு மகாராஜன் கொஞ்சம் மத்ராதேவி மணந்து ஐவ ராஜாக்களை போயிருந்தோம். அப்படி என்ன போயிடும் அதற்கு முடியாத திருநாட்டுக்கு 107 பிள்ளைகள். ஆமா அந்த 100 வருகளும் ஐவர்களும் கொல்ல வேண்டும் என்று அதையெல்லாம் எம்பெருமான் சொன்னினாலே மீண்டு வந்தார்கள். ஆனால் நானு நித்திய வழக்கப்படி அவனை என்பதை விட சிவனே சிவனே என்பது அதாவது முத்திக்கு வழிகாட்டுவது யாரு? அதான் கைலாய பரமன். அந்த முத்தி தன் ஈஸ்வரன் செய்யக்கூடிய சிங்காரம். ஆமாம் அப்படி இருந்த போதிலும் மூலகம் என்று அதான் சத்திய மத்திய மூலகமே எதிர்த்தாலும் என்ன வெல்ல இயலாது. அவர்களுடைய சிவனை வணிகர் மட்டுமல்லாது ஒன்றல்ல இரண்டல்ல யாரு 3 முறை அவருக்கு கைலாய பரமனே 3 தரம் கண் குளிர கண்ட சல்லிய பிரபு. நான் கூட வண்டி எடுத்துட்டு போனா ஒரு நாள் கூட பார்க்க முடியல. எங்க சரி அப்படி ராஜாக்களுக்கும் துரியருக்கும் பலவித விடங்கள் ஏற்பட்டு உப்பு சட்டி வரவடுகளுக்கு அபகரித்து 12 வனவாசம் ஓராண்டு அக்காதவாசம் 13 துரத்தால் நாடு நியமித்தான் துரியன். அதோ இருக்கும் ஐவர் ராஜாக்களும் அறவதன் முடியும் ஏவலின்படி ஐவர் ஆண்டு குருபரணித்த பாவஞான சுதிகள் முனியன் பரவும் பரிவுடன் தந்த கிழங்கு வாசனைகள் இறுதி அறிந்து எப்படி அந்த துரியன் கட்டளையின் பிரகாரம் 13 வருடத்தையும் 13 நாள் அல்ல ஒரு பொழுதன அந்த மகள் 60 நாளைக்கு அதுல இரவு 30 சென்றால் 30 நாளைக்கு கழித்தது போல ஆமா அப்படி மீண்டும் நாடு கட்ட காலத்துல கொடை நின்ற மறுத்தான் துரியன். உடனே பார்த்தார் எம்பெருமான் நாராயணன். ஆஹா ஏது ஏது அதுவரைக்கும் முன்னாடி ஐவர் ராஜாக்கள் கள்ளம் கபடம் இல்லாதவர்கள் அவர்களை கொள்ளை சூழ்நிலை செய்தானே அப்படி என்று தூதாக நாடு கட்ட காலத்தை மறுத்த உடனே பார்த்தார் இருந்தபடி கணக்கெடுத்தார். கணக்கெடுத்த உடனே அவருக்கு துரியனுக்கு 11 அவ ஐவர் ராஜாக்களுக்கு 7 18 அக்ரோனி சேனைகளை கணக்கெடுத்த உடனே ஒரு நாளைக்கு ஒரு அக்ரோனி சேனை வீதம் 18 தான் நியமித்தார். நியமித்த உடனே இந்த செய்தியை கேள்விப்பட்டு நான் என்ன செய்தேன் ஐவர் ராஜாக்கள் தங்கள் பிள்ளைகள் அவர்களுக்கு சகாயமாக செல்ல வேண்டும் அப்படி என்று 4 அக்ரோனி சேனையோடு நான் புறப்பட்டு எங்க மத்ராதேசிலிருந்து ஐவர் ராஜாக்களுக்கு சகாயமாகத்தானே புறப்பட்டார். அப்படி போகும்போது எப்படி துரியோதனன் வந்த தெரியுமா? அதுவரைக்கும் மத்ராதேசத்தை சென்ற போது துரியன் 7 மத்ராதேசாதிபதி சல்லியன் ஆகப்பட்டவர். அதான் ஐவர் ராஜாக்கள் பங்கில் சேர்ந்து விட்டார். அவரை வெல்லவோ கொல்லவோ ஒரு நாள் ஆகாது. காரணம் 33 அழகு வாய்ந்தவன். நான் 32 சொல்லுவாங்க. 33 அழகு அவனுக்கு 33 அழகு. ஆமா எதிர் ரோமம் அடுத்தவர்கள் 4 பேர். ஆமா சொல்றேன் அப்படியாகத்தானே அழகு வாய்ந்தவர் வீர நிரமிக்க சல்லியனாகப்பட்டவர். அவருக்கு நம் பங்கில கொண்டு வரும் என்று துரியன் என்ன செய்தான்? இடைப்படி நெறியில் வைக்க இவரது வறுமை கேட்டு படைப்படி விஜய் செய்த விருந்தினால் வருந்த அவருக்கு படைப்படி சேவையோடு படைத்துணை ஆகினேன். எப்படி அத்திநகருக்கும் அதற்கு மத்திய தேசத்துக்கு இடையிலே இடைப்படி நெறியில் வைக்கும் இவனது வரவு கேட்டு மற்ற பூபதி வருகிறார் சல்லியன் வருகிறார் என்று செய்தி கேள்விப்பட்டு அவன் இடைப்பட்ட இடத்திலே அங்கே விருந்து செய்யறான். இடைப்பட்டு விருந்து விதியினால் சேர்ந்த விருந்தில் அதற்கு மாமன் மொழிக்கு வரணும்னு விருந்து செய்யறான். என்னன்னு அதற்கு ரதம் கஜம் துருகம் பதாதி என்று சொல்ல 4 வகை சேனை அப்படி இருக்க முடியாது. யானை கண்டுகளுக்கு அவருக்கு மதம் என்றால் யானை கரி அப்படி என்றால் யானை அதற்கான கதலை கட்டுக்கட்டாகத்தானே போடுவது மட்டுமல்லாது அதற்கு முடியாது. கரி என்று சொல்ற யானை குதிரைகளுக்கு அருகமுல்லை கட்டுக்கட்டாகத்தானே சாத்துக்கிறார். அதான் இருக்க முடியாது. எங்க சேனை காலாட் படைகளுக்கு முதலாகத்தானே அவர்கள் நல்ல காரியத்தை சென்றால் பானகம் கொடுப்பாங்க. ஆனா துரியனாக எங்களுக்கு இளநீரை வாரி வாரி
வாரி கொடுத்தான். இளநீரை வெட்டி அம்மா வேணாம் கூட்டிட்டானா களைப்பாற வேண்டும். அப்படி என்ற உடனே அங்க இருந்தது யாரு? என்னுடைய சேனா சேனைகள் எல்லாம் அதை விட்டு களைப்பாரிய உடனே சூரியன் வாருங்க, சூரியன் வாருங்க அப்படின்னு கர்ஜனை செய்தது. உடனே நானும் உண்டு வெளிவந்து பார்த்தால் என் சேனா சேனைகள் அத்தனும் கட்சிப்பதை பார்த்து சூரியன் வாழ்க அப்படி என்ற உடனே உப்பு இட்டவரை உயிர் உள்ள அளவு நினை. எப்ப உப்பிட்டவரை? ஆமா, உள்ளளவும் என்பதை விட இந்த உயிர் உள்ளளவு நினை அப்படி என்று தெரிவிப்பார்கள். அதுபோல நமக்காக தானே பேர் அரிசுவையோடு உணவு கொடுத்தானே. இந்த சேனா சேனைகளோடு நாம் ஒருவனும் சேர்ந்து துரியன் பங்கில் இருக்க வேண்டும் அப்படின்னு அன்றைக்கு நான் படைத்தலைவனான. எதனால? அந்த ஒருவேளை சோத்துக்காக. அப்படி எந்த மாதிரி அப்படி முதல் நாள் தொடங்கி அவர் அறிவில்லாதவன், மானம் இல்லாதவன், பேமானி பையன். என்ன கேட்கணும்டா? போய் போய் யார கேக்குறான்? கிழப்படுறதுக்கு என்ன வேணும்? சீனி. பழமரத்துக்கு அவன் போய் கேட்கறான். என்ன கேட்கறான்? முதல்ல அடிவகுத்தாச்சு. அடிவகுத்த உடனே தாத்தா தாத்தா என்னுடைய பரப்பனுடைய யோசனை காலத்தினுடைய இருபடி இந்த நம்ம படையிலையும் அதோ எதிராக இருக்க முடியாது. பாண்டவர் பங்கிலும் இருக்க முடியாது. இருதரத்த படையிலும் கேட்கறான். என்னுடைய பரப்பனுடைய யோசனை காலத்தினுடைய இருபடி நிற்பவரும் படுத்த யாவையும் கண்ணடி மீறி பகருவான். அதுக்கு சொல்றான் இந்த படைகளை யார் யார் எத்தனை நாள் யார கேக்குறான்? விடுமாச்சாரி கேக்குறான். விடுமாச்சாரி என்ன சொன்னோம்? என்ன இருக்கு மன்னாரி மன்னன் மகடமுடி வேந்தர் அவங்க கேளுன்னு சொன்னோம். இவன் என்ன சொன்னா? ஒரு பகலில் ஒரு பகலில் கொண்டான கமிதேச்சி ஜெயிச்சானடா. ஒரு பகலே எவ்வளவு? 30 நாளைக்கு. ஒரு பகலில் யார்பாலுவேன் 30 முனிமலை உமரிட தபிக்க மணி வருபால ஓரஞ்சில் வரி மைந்தன் முனி மைந்தன் ஒரு நாளிகள் ஒருபடை அடைக்கலம் புவிய வானோரும் அதோடு நிறுத்திருக்கும். என்ன சொல்றான்? இந்த ஒரு பகல நான் கொல்லுவேன். நான் கொல்ல விட்டாலும் அதற்கு முனிமைந்தன் சோனாச்சாரி 105 பேருக்கு வில்லாசம் 3 நாள் 3 பகல் 30 3 90 நாளிகளை கொல்லுவான். அதை விடுத்தால் பரிதி மண்டலம் சொல்றாரு. அங்கே தேசாதிபதி கர்ணன் 13 15 150 நாளிகள் இந்த சேனா சேனைகளை கொல்லுவான். அதை விடுத்தாலும் அதற்கு முனிமைந்தன் அஸ்வத்தாமன் சிரஞ்சீவி பட்டமற்றவன் ஒரு நாளிகள் கொல்லுவான் அப்படின்னு நான் அதோடு நிறுத்தணும். அவன் என்ன சொல்றான்? பொறுபடை இடங்களும் புவி வானோடு புறந்தர நிரந்தர உலகேடும் வர வர ஒரே கணத்துல மறைவான் பில்பைஜன் சொல்லலாம். தமிழாச்சு வர வர சொல்லலாமா? திங்கிறது துரியாதன சோறு சொல்றது யார? அவனை விஜயா யாண்டிப்பா ஒரு பகல்ல கொல்றேன்னா 10 நாள் வேணும் கிட கமிலேட். நான் சண்டைக்கே போகல. சொன்னா நடந்தாலும் நாம தவறலாம், நாக்கு தவறலாம், சொன்ன வாக்கு தவறலாமா? நீ பிதா மகனா? நான் பிதா மகன் இல்லைங்க, சுப்பிரமணியம் அவா இருக்க முடியாது, விற்குருவா இருக்க முடியாது, ரோடாச்சாரி அகப்பட்டவன் அதுவும் 5 நாள் வீணாக்கினான். இன்னைக்கு வந்து அறிவு கவிதாச்சி உனக்கு அன்னைக்கே என்ன கூப்பிட்டுருந்தா நான் என்ன செய்வேன்? அதெல்லாம் விடுத்தாலும் என்ன கூட்டு கேட்டுருந்தா இந்த நடக்கிறது என்னது நான் என்ன செஞ்சிருப்பேன்? அவன் யாரு? ஏன் மரிமம்? ஐவராஜாக்கள் எனக்கு மரிமம்னா துரியோதன யாரு? மரிமம் தானே. அததான் நான் சொன்னேன். நீ என்ன பாடுறாங்கிற? அப்படி துரியோதன ஆகப்பட்டவன் முதல் நாளிலே சேனாதிபதி பட்டம் எனக்கு கொடுத்திருந்தார். எங்க என்ன நடந்துகிட்டு வருது? முடித்து இன்னைக்கு 17
7 நாள் ஆகுதுடா. இது இம்மா நாள் நடக்க விட்டுருப்பா அன்னைக்கே எனக்கு முதல் நாளே கருமாதிங்க நான் சொன்னேன் அவனுக்கு கருமாதி பண்றதுல முதல் நாளே வெற்றியை தேடி இந்த பாரதத்தை முடிச்சிருப்பேன். அப்படியே நானும் இந்த பாரத இன்னைக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தால் நான் எங்க போகணும்? குருச்சேத்திரம் போகணும். அங்க வரக்கூடிய யாரு வருவாங்க? சென்றால் அங்க வரக்கூடிய சாதாரண ஆள் வருவானா? வீராதி வீரன் சூராதி சூரன் இப்பேற்பட்டவர்கள் வருவார்கள். அவர்களை வந்தாலும் நான் என்ன செய்வேன்? காரிடி போல. காரிடி என்றால் எப்ப இடிக்காது? எப்ப சித்திரை மாசத்துல இருக்குமா? சித்திரை வைகாசியில் இடிக்கும். பூமி அதிகமடியாக இடிப்பதற்கு காரிடி. காரிடி போல பேரிக்க என்ன ஒண்ணு மாறி மாறி மழை பெஞ்ச எப்படி துளி துளி உழுமா அது போல அவனுக்கு தலையெல்லாம் மழை பொழியிற மாதிரி கீழே பொழியும்டா. அப்படி இருந்தாலும் இங்க நம்ம வீர தீரத்தை பேசுவதை விட நான் இவ எங்க போனோம்? இன்னைக்கு சேனாபதி பட்டம் கொடுத்தால் நம்ம எங்க போனோம்? அமரவாகி குருட்சேத்திரம் சென்றால் அங்க வரக்கூடிய எதிரிகள் அங்க என்ன செய்வான்? இன்னைக்கு என்ன துதிபாடி மாமா மாமான்னு கூப்பிடுறானே அறிவில்லாதவன். அப்படியே எனக்கு கூப்பிட்டு இன்னைக்கு சேனாதிபதி பட்டம் கொடுத்தால் நம்ம போறதுதான் இன்னைக்கு அமரமாக குருட்சேத்திரம் அப்படி சென்றவன் யானால் எதிர்த்த சத்ராதிகளை கொன்று கட்டப்பை எடுத்துட்டீங்களா? எதுக்குடா? கருவாடு வாங்க. குருட்சேத்திரத்துல கருவாடு விக்குது. புது சாத்திரம் நீங்களா? புது சாத்திரம் சொன்னா ஏன் எங்க வேவகலி பக்கத்துல இருக்கு அந்த சத்தத்துக்கு பக்கத்துல வெங்கடமட்டி சந்தைக்கு போன வராதா? அங்க கருவாடு இல்ல. அதுல சந்தெல்லாம் மாறி போச்சு. அதெல்லாம் அந்த காலம் தான் அந்த சந்தை. இப்ப அங்க சந்தையே இல்ல. புது சாத்திரம் தான் போகணும். சரி பாக்கட்டா. அப்படி அமரமாக குருட்சேத்திரம் சென்றால் என்னை எவன் எதிர்ப்பாரோ அவர்களை எல்லாம் கொன்று குவித்து அப்போதான் மதுரை தேசாதிபதி செல்ல பிரமிக்க அப்படின்னு பேர் மட்டும் அது வல்லாது. ஏதோ காரணம் தெரியவராது. மருமகன் அங்கே துரியோதனை அழைத்திருக்கிறார். அப்படி துரியோதனை ஆகப்பட்டவன் முதல் நாள் தொடங்கி நேற்று வரையில் போன கமிராட்சி பசங்க ஒருவனாவது அவனை வெட்டன இவனை குத்தன அப்படின்னு பதில் செய்ய சொல்லிருப்பானா? ஏன்னா துரியோதனை ஆளு பூரா இவன் சேனாதிபதி பட்டம் கொடுறேன்னு கத்திய கொடுத்துட்றான். இவனை சாப்பிட்டு நான் சண்டைக்கு போறேன்னு புல்லா நெஞ்சு வரைக்கும் சாப்பிட்டுறானு. ஏத்திட்டே போவான். ஆமா அங்க கொட்டி அவன் கையில கொடுத்துட்டு எதிராளி கத்திய கொடுத்துட்டு என்ன வெட்டுனானா சாத்திக்கிறான். அத மாதிரி ஏன்னா ஒரு சண்டைக்கு போனா போய் வாடா தம்பின்னு சொல்லணும். ஆமா இவன் போடணும். அவன் இருக்கிற பூரா போயினே இருக்கான். அதாவது முதல் கோணில் முற்றிலும் போனான். அதனால அவன் போன்னு சொன்னா அது அப்படிதான் நடக்கும். போய் வான்னு சொன்னாதான்டா. அப்படி இருந்த போது சரியே. அப்படி அமரமாக குருட்சேத்திரம் சென்று ஒருவர்களோட வெற்றியை தேடி தரவில்லை. அதனால காரணத்தினால் துரியோதனாகப்பட்டவன் நம்மை துதிபாடி அழைக்கிறான் என்றால் ஐயா துதித்த துரியனமே இந்த வெற்றியை தேடி தர வேண்டும் என்று மற்ற தேசாதிபதி சல்லிய மாமா அவர்களே அப்படி என்று அழைக்கிறேன். ஏனால் அவனுக்கு என்ன செய்யணும்? வெற்றி கொடுக்கணும். அப்படி என் மருமகன் மனக்குறையை தீர்க்க வேண்டும். அப்படி தீர்க்க வேண்டும் என்று இன்று அமரமாக குருட்சேத்திரம் சென்றால் அங்க வரக்கூடிய யாரு? சாதாரணப்பட்டவனா? இன்னைக்கு வரக்கூடிய யாரு? பாண்டவர் இல்லடா. அங்க வரக்கூடிய எம்பெருமான் நாராயணா. அவெல்லாம் எந்த மூலை நான் கைலாய பரமனை பார்த்தது. அதனால வரக்கூடிய கண்ண அந்த அரவணை கிருஷ்ணா பங்கில இருந்து வரும்படியானவன். ஆனால் அழகுபடுத்த அதிரத தலைவன் அர்ஜுனன் அல்ல.
அவனுக்கு கூட வரக்கூடிய எம்பெருமா நாராயணன் இல்ல இவங்க 2 பேரையும் பூணு ஊதறதான் வேலை. பத்தியா ஒரு பீடி இருந்தா கொடுங்களா? என்ன பூணு ஊத போறேன் நான் இப்படி என்ன காட்டினா பிடினீங்களா? பூணு ஊதணும் இப்படி கை காட்டணும்டா. இப்படி நான் காட்டியிருந்தா நீ கேட்கறதுங்க இப்படி காட்டின உடனே ஊத போறேன். இப்படி காட்டணும், நான் இப்படி கூட காட்டலாம். அவ மருமகனாக துரியன் பார்க்க முன்பே சபையை வணிக போலாவா. தாய் திருநாடு வசனாங்குப்பம் என்று சொல்ற நன்னகரின் கண்ணிலே எழுந்தரில் இருக்க முடியாது அப்பனாகிய சர்வேஸ்வரன். அதாவது அம்பாளுக்கு 64 பீடங்கள், அது போல அப்பனுக்கும் 64 பீடம். 64 பீடத்துல ஒரு பீடமாகத்தானே முனீஸ்வர அப்பனாகத்தானே எழுந்து, அதாவது நகாரம் மகாரம் யகாரம் சிகாரம் என்று சொல்றேன். இதெல்லாம் என்ன? நமச்சிவாயா, நகாரம் மகாரம் யகாரம் சிகாரம் யகாரம், அதாவது நமச்சிவாயா. இந்த 5 எழுத்து மந்திரத்துக்குரியவர் அப்பனாகிய சர்வேஸ்வரன். அப்பனுக்காகத்தானே இக்கிராமவாசிகள் ஏனையோர் ஒன்றாக சார்ந்து இப்பேருடைய வீர விழாவை செய்தவருடைய விழா குழு தலைவர்கள் ஏனையர்களுக்கும், அது மட்டும் அல்லாது ஆலய நிர்வாகி அன்னார் அவர்களுக்கும், கிராம முக்கியஸ்தர்கள், நாட்டாமை மணிய பிரசிடென்ட் யாவற்றமான பேர்களுக்கும் இருள் சூழ்ந்த வேலை இது. ஏன்னா